ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிகர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பா இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யாரா இது வேற? மச்சான், நான் சாக போகிறேன், எனக்கு பிரேக்கப் ஆச்சு, என்னை பார்க்கணுன்னா சீக்கிரம் வாடா. உனக்கும் பிரேக்கப்பா? ஹலோ தமிழா? டேய், என்னாச்சு? சாகரன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிரேக்கப்னா செத்துடுவியா? என்னடா டே? ஆமாண்டா, சாகதான்டா போகிறேன். சரிடா, புளியாமரத்தில் வெயிட் பண்ண. நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும். அப்புறம் சாகிறதும் சாகாததும் உன்னோட முடிவு தான். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா நீ வேறு? நான் சின்னதாக சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டு என்ன வேணா பண்ணுடா. கொஞ்சம் உட்கார்றா. அவள் சொல்கிறத கேட்காத மாதோரம் வந்து நிற்கிறேன். நீ ஆச்சு எதோ சொல்கிற, வா கேட்போம். லவ்வுக்கே சாகுறேங்கிற, இப்போ வாழ்க்கைக்கெலாம் என்னடா பண்ணுவேன்? அவளை விட வாழ்க்கை வழி என்னடா பெருசாடா? ஒன்றும் இல்லை, சின்னதாக என் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுக்கிற. எங்க சொல்ல கேட்போம். என்னடா தம்பி, வீடு தேடி வந்து காசு வாங்க கரெக்டா குடுக்குறது கரெக்டா குடுக்கணும் இல்லையா? என்னத்துக்கு என்னை அலைய வச்சுட்டு இருக்கிறீங்க? எப்பதான் காசு தரலாம்னு இருக்கிறீங்க? அண்ணா கொஞ்சம் வீட்டு சுச்சுவேஷன்னா. எது வேணாலும் போட்டோம். அது எதோ இப்ப ஜிபே வாமே, இதான் என் நம்பரு. எனக்கு தர வேண்டியது 9700 உடனே நீ அனுப்புலன்னா உனக்கு அவ்வளவுதான். இதோ அனுப்பிடுறேண்ணா. அனுப்புனா உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் தெரியாது, பாத்துக்கோ. ஓகேண்ணா. ஹலோ சார். சொல்லுங்க சார். லோன் வாங்க உங்கள் வீட்டுக்கு போனோம். அம்மா கிட்ட காசு கேட்டோம். அவங்க உங்கள் நம்பர் கொடுத்து வாங்கிக்க சொன்னாங்க. எவ்வளோ சார்? 5000 சார். ஓகே சார், சென்ட் பண்ணுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. சப்பா, காசு ஏறிச்சுரா. 2 பேர்த்துக்கு அனுப்பிட வேண்டியதுதான். வாடா, ஒரு வழியாக எல்லா கடனும் கட்டிடுச்சு. ஹலோ, உனக்கு சொன்னா புரியாதடா. இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் இருக்க நிலைமை தெரிஞ்சு எப்படி உனக்கு இப்படி பேச தோணுது சொல்லு? ஓகேடா, இதுக்கு மேல செட் ஆகாது. இதோட முடிச்சுக்கலாம். ஏய் பாப்பா, சொல்றத புரிஞ்சுக்க. ஏதோ ட்ரை பண்ண அவளை மறக்கிறதுக்கு, பட் இதை பாரு, உனக்கு நான் தானே ப்ராப்ளம்.
நான் இல்லைன்னா சந்தோஷமா இருப்பேன். ஓகே, என்னால் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் லைஃப்ல முன்னாடி வர மாட்டேன். இதை பாரு, நீ ஏன்டா ஒன்று சொல்கிறேன் நாள் ஆனா என் லைஃப்ல உனக்கு நான் தானே ப்ராப்ளம். நான் இல்லைன்னா சந்தோஷமா இருப்பேன். ஓகே, என்னால் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை பாரு, நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் லைஃப்ல முன்னாடி வர மாட்டேன். என் ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியும்ல. வாழம் வேலை கடைசி பாயிண்ட் நடக்கு. நான் இன்னும் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்றேன். தம்பி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதான் கடைசி பாயிண்ட். லெட்ஸ் பிரேக் அப். பிரிஞ்சிடலான்னு சொல்றேன். அப்பா யாரோ தண்ணி வச்சிருக்காங்கடா. அம்மா வேற ரீசார்ஜ் இல்லைன்னு சொன்னாங்க. 15,000 சம்பளத்தில் இருக்கிறது 300 ரூபா தான். அதுக்கு அம்மாவுக்கு ரீசார்ஜ் பண்ணிடலாம். அம்மா ரீசார்ஜ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ரீசார்ஜ் பண்ணிட்டேன். வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. தம்பி, நான் ஒன்று கேட்பேன், என்னை திட்டக்கூடாது. மா சொல்லுமா. தம்பி, சேலை பார்த்தப்பா நல்லா இருக்குப்பா, வாங்கி தரியாப்பா? இருக்க நிலமையில நீ வேற சாரி அதுதான் சொல்லிட்டு இருக்க. வை. நம்மளால பெத்த தாய் கூட சேரி வாங்கி தர முடியல. என்ன வாழ்க்கை. ஏன்டா எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் இப்படி பழி வாங்கிட்டல. உன் முன்னாடி தானடா அவங்க 2 பேர்த்துக்கும் காசு சென்ட் பண்ணேன். ஒரு வேளை உனக்கு செலவு பண்ணலன்ட்டு என்னை பழி வாங்கிட்டல. போடாடி. டே மாப்பிள்ள, நீ போகிற பிரேக்கப் ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் உன்னோட டேட்டா தான் குறையுமோ தவிர அந்த பொண்ணால் பட்ட காயம் ஆறாதுடா. அதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணிருக்காம ஒழுங்காக வேலைக்கு போ, சரியா? சத்தியமாக சொல்கிறேன், குடிச்சிடாத. குடிக்கும் போது நல்லா தேன் மாதிரி தான் இருக்கும். குடித்ததுக்கப்புறம் ஏன்னு யோசிப்பேன். பட்டவன் சொல்கிறேன், கேட்டுக்கோ. சரி மாமா, இனிமேல் போட மாட்டேன். வீட்டில் இருக்கவங்கள கேட்டேன்னு சொல்லுங்கள். உனக்கு சொன்னா புரியாது. யாருக்கு நிலைமை தெரிஞ்சு ஓகேடா, இதுக்கு மேல செட் ஆகாது. நான் உனக்கு நல்லது. அவங்க உங்க வீட்டுக்கு போனோம். தம்பி, நான் கேட்பேன், என்னை திட்டக்கூடாது. சேலை பார்த்தப்பா நல்லா இருக்குப்பா, வாங்கி தரியாப்பா?
ஏய் எத்ரா பூண்டா, ஒரு நாளில் உனக்கு இவ்வளோ பிரச்சனையாடா? டேய் என் வாழ்க்கையில் எல்லா நாளும் இப்படி தான்டா. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கை வழி விட லவ் வழிலாம் ஒன்றுமே இல்லைன்னு. புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். நடந்துகிட்டே பேசலாமா? ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். சரிடா. கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கும். அதை நினச்சி ஃபீல் பண்ணால் அதுவே நம்மளை கொண்டுடும். சரியா? நீ வரலன்னா எனக்கு கண்டிப்பாக அது கொண்டிருக்கும்டா. எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண நல்லதே நடக்கும். நடக்குமா விக்கி? இப்போது கரண்ட்டில் இருக்க பசங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கடா. ஆமாண்டா, உண்மைதான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, லைஃப் ஃபெயிலியரு, லவ் ஃபெயிலியரு, இது எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பாரு. ஆனால் நம்மளால் கூட அந்த வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. அவங்களாம் ஒரு வேளை சாப்பிட்னா கூட ரொம்ப கஷ்டம்டா. அவங்க டெய்லியும் சாப்பிட்றது என்னன்னு தெரியுமா? 5 ரூபா பண்ணுதான்டா. அதுவும் இல்லைன்னா தண்ணி குடிச்சே வாழ்கிறாங்கடா. என்கிட்ட இப்போ காசு இல்லை, ஆனால் ஒரு நாள் வரும். என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுப்பேன்டா. கமலஹாசன் சார் மூவியில் இந்த மனசு சார் கடவுள்னு சொல்லுவார்ல, அது இப்போ உனக்கு செட் ஆகுது. ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, முடிச்சுக்கலாம். கடைசியாக ஒன்று சொல்லணும், இது எல்லாத்தையும் படமாக எடுத்தால் அதுக்கு டைட்டிலே தான். என் வாழ்க்கையில் நடந்தெல்லாம் ஒன்றும் சொன்னால அது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். நீ எந்த தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏய் யாரா நீ?